வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக அரசு பணிக்கு செல்லவிருக்கிற அன்பான உங்களுக்கு இந்த தமிழாசிரியர்களுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி புதிய சிலபஸை வெளியிட்டிருக்காங்க. அந்த சிலபஸில் தமிழுக்கு மட்டுமே 100 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த தமிழை மட்டுமே நம்ம படித்தோம்னா ரொம்ப எளிமையாக நம்ம தேர்ச்சி பெற்றுடலாம். என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ்ஸு 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அதை என் கூட சேர்ந்து அடுத்து வரக்கூடிய ஒரு 6 மாதங்கள் நீங்கள் பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரசு பணியில் உட்காந்துடலாம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா பாடத்திட்டம் அவ்வளோ எளிமையானது. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அதை புரிஞ்சு படித்தா போதும், அவ்வளோதான். அதுக்கு நம்ம பாரதி முகம் அந்த யூடியூப் சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. வாரத்தில் ஒரு 3 நாட்கள் இந்த பாடத்திட்டத்தினுடைய அடிப்படையில் நாம் வினாக்கள் போடுறோம். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் இருக்கக்கூடியது. இப்போதைக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடத்தில் இருந்து தான் எடுத்து கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. எதெல்லாம் கேட்பாங்க, அப்புறம் எதெல்லாம் இந்த 100 வினாக்கள் எதில் இருந்தெல்லாம் வரும் அதை பார்க்கலாமா? இலக்கணத்திலிருந்து 25 வினாக்கள் கேட்குறாங்க. அப்போ அந்த இலக்கணத்தில் எதில் இருந்தெல்லாம் அந்த 25 வினாக்கள் வரும்? சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, குறில் நெடில், மயங்குழி எழுத்துக்கள், லகர லகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, இதில் இருந்து தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த வேர்ச்சொல் கண்டுபிடிக்கிறது, இப்படி அவங்க அந்த சிலபஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் இல்லையா? இது எல்லாத்தையும் எளிமையாக நாம் எப்படி படிக்கிறது இல்லையா? அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு அடுத்ததான் சொல்லகராதியிலிருந்து 15 வினாக்கள் கேட்குறாங்க இல்லையா? இந்த 15 வினாக்கள் என்ன? எதிர்ச்சொல்ல பார்த்து எடுத்து எழுதுறது, ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள், இது மாதிரி எல்லாமே இதில் கேட்குறாங்க. அடுத்தது சரியா? அடுத்ததான் எழுத்து திறனை மேம்படுத்துவதற்காக 15 வினாக்கள் கேட்குறாங்க. சொற்களை எல்லாமே ஒழுங்குபடுத்தி ஒரு தொடராக அமைக்கிறது, அது கேட்பாங்க. அதே மாதிரி செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, இது மாதிரி வினாக்கள் எல்லாமே வரும். ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் அதை புரிஞ்சு மட்டும் படிச்சுக்கிட்டோம்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவில் இந்த தமிழில் 100 மதிப்பெண்ணுக்கு அப்படியே 100 வாங்கிடலாம். 4வதாக கலை சொற்களுக்கு 10 வினாக்கள் கேட்குறாங்க. கலை சொல் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில வார்த்தை கொடுத்துருப்பாங்க, புதுசாக கண்டுபிடிக்கிறது. இப்போ அறிவியல் வச்சுக்கோங்க, அறிவியலில் புதுதாக ஒருத்தவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு நாள் எந்த மொழிக்காரங்க கண்டுபிடிக்கிறாங்களோ அவர்களுடைய மொழியில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை நம்மளுடைய தேவைக்காக தமிழில் நம்ம மொழிபெயர்க்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் அப்படின்றது பார்த்துருப்போம். வாட்ஸ்அப் அப்படின்றதுக்கு இணையான தமிழ் சொல் புலனம் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி சொற்கள் இது எல்லாமே 10 வினாக்கள் வருது உங்களுக்கு. அந்த 10 வினாக்களும் அழகாக எழுதிட்டு போயிடலாம். எல்லாமே சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதல் தான் இல்லையா? அப்படி ஒரு இது கேட்குறாங்க. அது ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்த படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் நம்மளுக்கு திறன் இருந்தால் போதும். வாசித்தலும் புரிந்து கொள்ளுதலும் ஒரு பத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த பத்தியை படித்து அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதணும். அதுக்கடுத்து தான் எளிய மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன்ஸ், அதுக்கு ஒரு 5 கொஸ்டின் கொடுக்குறாங்க. அடுத்து இலக்கியத்திலையும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுகளும், இதிலிருந்து ஒரு 15 வினாக்கள் கொடுக்குறாங்க. அப்போ மொத்தமாக 100 வினாக்கள் தமிழில் மட்டும் கொடுக்குறாங்க. எளிமையாக நம்ம தேர்ச்சி அடைகிறதுக்கு இதை நம்ம பாரதி முகம் யூடியூப் சேனலை அடுத்து வரக்கூடிய 6 மாதங்களுக்கு நீங்கள் பின்தொடர்ந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம். சரியா? அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது இதில் தேவை அப்படின்னா, எனக்கு இந்த பகுதியில் எனக்கு புரியலை சார், கேளுங்க.
கமெண்ட்டில் போடுங்க நீங்கள். கண்டிப்பாக அதை உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே நான் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு புரியுறது மாதிரி எளிய நடையில் நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன் உங்களுக்கு. சரிங்களா?